ஆவணி சினிமேக்ஸ் குஷ்பு சுந்தர் வழங்கும் சுந்தர் சி நடிப்பில் அரண்மனை 4 மே 3 முதல் திரையரங்குகளில். மிஸ்டர், நீ பேசாத, வாய மூடு. அண்ணாச்சியை தவிர எல்லாரும் அவுட். சாமி படத்தை மிஞ்சிய ரியல் சீன். டிஎஸ்பியுடன் மோதிய அதிமுக புள்ளிகள். ஒரு பானிபூரிக்கு இந்த அக்க போரா? உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. என்ன தெரியும் சொல்லுங்க. நான் உங்ககிட்ட பேசுறேன். தூத்துக்குடி மாவட்டம் கமலாபுரம் அருகே அமைந்துள்ளது விளாத்திக்குளம். இப்பகுதியின் வழியாக செல்லும் மதுரை ரோட்டில் பெருமாள் சாமி என்பவர் தள்ளுவண்டியில் பானிபூரி கடை ஒன்றை தொடங்கி நடத்தி வந்துள்ளார். இவர் அதிமுக நிர்வாகியாக இருந்து வருகிறார். அதன் மூலம் கிடைத்த வருவாயை வைத்துக் கொண்டு அதிமுக பெருமாள் சாமி குடும்பம் நடத்தி வந்துள்ளார். இந்த நிலையில் திடீரென பானிபூரி கடை நடத்தி வரும் பெருமாள் சாமியிடம் போலீசார் பானிபூரி கடையை இங்கு நடத்தக்கூடாது என கூறி இடத்தை காலி செய்ய சொல்லி உள்ளனர். அதற்கு என்ன காரணம் என அதிமுகவை சேர்ந்த நிர்வாகி பெருமாள் சாமி போலீசாரிடம் கேட்க அதற்கு சரியான பதில்கள் ஏதும் தரவில்லை என சொல்லப்படுகிறது. தொடர்ந்து பேசிய போலீசார் விளாத்திக்குளம் டிஎஸ்பி ராமகிருஷ்ணன் இடத்தை காலி செய்யுங்கள் என்று மட்டும் கூறியுள்ளார். இதை கேட்டு அதிர்ந்து போயுள்ளார் பெருமாள் சாமி. ஆசையாய் தொடங்கி நடத்தி வந்த பானிபூரி தள்ளுவண்டி கடையை தொடங்கிய சில நாட்களிலேயே காலி செய்ய சொல்வதா என்று ஆதங்கப்பட்டுள்ளார். உடனே தனது அரசியல் செல்வாக்கை பயன்படுத்த எண்ணியவர் அதிமுகவின் முக்கிய புள்ளிகளுடன் டிஎஸ்பி கொடுத்த கெடுபிடி குறித்து புலம்பி உதவி கேட்டுள்ளார். இதை கேட்டு ஆறுதல் தெரிவித்த அதிமுகவை சேர்ந்த முக்கிய புள்ளிகள் நேரடியாக சென்று டிஎஸ்பியிடம் விளக்கம் கேட்க முடிவு எடுத்துள்ளனர். அதன்படி பெருமாள் சாமியை அழைத்து கொண்டு விளாத்திக்குளம் முன்னாள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பன் தலைமையில் அக்கட்சியைச் சேர்ந்தவர்கள் விளாத்திக்குளம் டிஎஸ்பி அலுவலகத்திற்கு சென்றுள்ளனர். அங்கு டிஎஸ்பி ராமகிருஷ்ணனிடம் கடையை காலி செய்ய கூறியதற்கான காரணம் குறித்து கேட்டு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அப்போது பேசிய டிஎஸ்பி ராமகிருஷ்ணன், மதுரை ரோட்டில் இருக்கும் பெருமாள் சாமியின் கடை விபத்து ஏற்படக்கூடிய பகுதியில் இருப்பதால் கடையை மாற்று இடத்திற்கு கொண்டு செல்லும்படிதான் அறிவுறுத்தியுள்ளேன் என பதில் கொடுத்துள்ளார். அதற்கு அதிமுக நிர்வாகிகள் சிலர் கடையை காலி செய்வதில் அரசியல் காரணம் இருப்பதாக கூற அதற்கு பதிலளித்த டிஎஸ்பி, அது நீங்களா அதுக்கு கற்பனை வடிவம் கொடுக்கிறது என பதிலடி கொடுத்தார். தொடர்ந்து பேசிய டிஎஸ்பி ராமகிருஷ்ணன், நான் உங்க மேல எதுவும் பெட்டி கேஸ் போட்டிருப்பனா, கடை இடையூறா இருக்குன்னு சொல்லி கேஸ் போட முடியும் என சொல்ல அதற்கு நிர்வாகி ஒருவர், அவரு பெட்டி கேஸ் போட என்ன செஞ்சாரு என சொல்ல டென்ஷனான டிஎஸ்பி, விதண்டாவாதமா பேசாதீங்க என எச்சரித்தார். அப்போது பேசிய அதிமுக நிர்வாகி ஒருவர், சேர்மன் ஒருவர் பேசினதுக்கு இப்படியா பேசுவீங்க என கேட்க மேலும் ஆத்திரமடைந்த டிஎஸ்பி, மிஸ்டர் என அதிமுக நிர்வாகியிடம் கடுமையாக பேசினார். தொடர்ந்து பேச்சுவார்த்தையின் போது விளாத்திக்குளம் டிஎஸ்பி ராமகிருஷ்ணன் கட்சி நிர்வாகிகளை மிரட்டும் துணியில் ஒருமையில் பேசியதாக கூறி அதிமுக கட்சி நிர்வாகிகள் காவல்துறையினரிடம் கடும் வாக்குவாதம் செய்தனர். இதனால் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பன் உட்பட கட்சி நிர்வாகிகள் டிஎஸ்பி அலுவலகத்தில் இருந்து புறப்பட்டு சென்றனர். அதனால் சிறிது நேரம் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. என்ன தெரியும் சொல்லுங்க. சார், கான்ஃபரன்ஸ்ல இன்ஸ்பெக்டர் காலந்து பேசுனீங்க, நான் சொல்லணுமா சார்? இன்ஸ்பெக்டர் காலந்து நீங்க பேசுனீங்க, எங்க மாவட்ட கால பொண்ணு தான் எடுத்தீங்க, அவர் பொண்ணுக்கு எடுக்கலாம், நான் சொல்லணுமா சார்? சார் இத பாருங்க, பொண்ணு பேசி எடுக்காது ஏன் பொண்ணு போய் நான் எப்படி மாவட்ட எடுக்கிறது எடுக்காது ஏன் இஷ்டம். நான் சொல்லலையே, நீங்க எடுக்கிறது யூத் விட்டு போய் அவர் சொன்னா அவர் சொல்றீங்க. ஒரு கட்சிக்காரங்க பிரச்சனை யாரு உங்க பிரச்சனை முதல்ல உங்களுக்கு பேசுறது உங்களுக்கு பேசுறது இஷ்டம் இல்லை. பேசுனாங்க இதுக்கு மேல பேசுங்க. நானும் உனக்கு எனக்கு என்ன மிஸ்டர், உங்களுக்கு எனக்கு என்ன மிஸ்டர் இருக்கு என்கிட்ட எங்க உங்களுக்கு எனக்கு என்ன மிஸ்டர் சார்? அவர் கட்சிக்காரங்க ஒரு பிரச்சனை, ஒரு ஈவோ வச்சு ஒரு கடையை வைக்கீங்க. அவர் தலைமை சார், அவர் கூட வந்தாங்க, அவரை பேசணும், அவர் சேர்மன் சார் சொன்னீங்க, இழுத்து பிடிச்சு விடாதுங்க.
இல்ல சார், வரலாற்று ஒவ்வொருத்தையும் நீங்க பேசுனீங்கன்னா, நான் உங்ககிட்ட பேசுறேன் சார். பேசுறேன். நானும் விட்டேன் நீ தான் உள்ள வந்தீங்க. வாங்க, வாங்க சார். என்ன எழுத்து வாங்க? என்ன நான் உங்களை அனுப்பின வேற எழுத்து வாங்க. நான் உங்களுக்கு பேசுறேன். கிளம்புங்க. அந்த சுவையான ஒரு கடிதம் தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன்ஸ். இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள். உலக புத்தக தினம் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் 23 முதல் மே 30 வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் 25% சிறப்பு தள்ளுபடி. புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.